நிறைய பேர் என்கிட்ட என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. த சேம் ஸ்ட்ராட்டஜி விச் ஐ யூஸ் இன் ஆல் மை ட்ரேட்ஸ். நான் ட்ரேடிங் குள்ள கம்ப்ளீட்டா வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எம்என்சில 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பிஃபோர் ஒரு 4 months நான் இந்த எம்என்சியை கம்ப்ளீட்டா குவிட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைம் ட்ரேடரா இருக்கேன். அவ்வளோ பெரிய எம்என்சி கம்பெனியை குவிட் பண்ணிட்டு ட்ரேடிங் குள்ள இறங்குறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுற எல்லா ப்ராஃபிட்ஸுமே நான் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல போனா நான் ட்ரேடிங் குள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆயிருக்கு. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சரி அண்ட் நான் இந்த ட்ரேடிங் பண்ற வரைக்கும் லைஃப் லாங் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, இந்தியன் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்லயும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ட்ரேடிங் பேஸ் பண்ணி இருக்கிற டவுட்ஸ், அப்புறம் என்னோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இருக்கிற டவுட்ஸ் அண்ட் ஒரு ட்ரேடருக்கு என்னென்னலாம் தெரியணுமோ அது எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. எனக்கு பர்சனலாவும் சரி இல்ல கமெண்ட்ஸ்லயும் சரி எல்லா இடத்துலயும் எனக்கு மோஸ்டா கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா விச் broker you are using. நான் என்னோட எல்லா ட்ரேட்ல யூஸ் பண்ற broker பாத்தீங்கன்னா இந்த broker தான். ஸோ நீங்க இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்திருப்பீங்க. என்னோட எல்லா ட்ரேட்ஸ்லயும் சேம் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல நான் பை செல் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாமே நீங்க என்னோட பழைய வீடியோஸ் எல்லாத்துலயும் பார்த்திருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இது எந்த broker, நம்ம என்கிட்ட இந்த broker எல்லாமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா EXNet இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா XNSent, இந்த brokerோட பேர் XNS. ஸோ இப்போவே டேரெக்டாக கூகுளுக்கு போய் XNS சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா இல்லை, உங்களால் அதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ XNS வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாகர் நீ எப்படி XNS ட்ரேட் பண்ணிட்டு இருக்க, இந்தியாவில் தான் பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா XNSல நியூ ரெஜிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஓல்ட் ரெஜிஸ்டர் ஸ்டில் தே கேன் ட்ரேட். அப்படின்னா XNS ரீசெண்டாக ஒரு 11th of September அப்போ எங்கேயோ பேன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஸோ பிஃபோர் 11th of Septemberக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே XNS ஒர்க் ஆகுது. பட் 11th of Septemberக்கு அப்புறம் நீங்கள் யாராச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது. அண்ட் ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் கூட வந்துச்சு, அதாவது XNSல நீங்கள் இன்ஆக்டிவாக இருந்திருந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 weeks முன்னாடி சில பேருக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், லைக் நீங்கள் XNSல இன்ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டில் XNSல யார் எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்களோ, நான் பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாமே XNSல இருக்கு. ஸோ XNS என்னோட அக்கௌண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த தைரியத்தில் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ நீங்க கேட்கலாம், ஓகே சாகர் XNSும் பேனு அண்ட் பழைய யூசர் யாருமே அதில் ட்ரேட் பண்ணலன்னா அவங்களுக்கும் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அப்போ எதில் ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுறது டெல்டா எக்ஸ்சேஞ்ச். டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாக்கான ஒரு FIO ரெஜிஸ்டர் broker. இது பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ F1 ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் கோல்டு எல்லாமே ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ சாகர் எனக்கு ஃபியூச்சர்ஸ், கோல்டு இதெல்லாமே ட்ரேட் பண்ணணும், லீகலாக ட்ரேட் பண்ணணும், எப்படி இந்தியாவில் இருந்துட்டு நான் இதெல்லாமே லீகலாக ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த brokerக்கு போய்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிங்கெக்ஸோட broker. ஸோ இந்த வீடியோவில் நான் பிங்கெக்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த brokerல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, கோல்டு, அப்புறம் ஃபாரெக்ஸ் பேஸ் இதெல்லாத்துலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து லீகலான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது லீகல் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் broker லைக் இப்போ நம்ம பிங்கெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை எக்ஸமும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி P2P மூலியமா USDT வாங்கிட்டு USDTயில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு USDTயில் பையிங் செல்லிங் எல்லாம் பண்ணி ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் வராது. நீங்கள் இன்டர்நேஷனல் brokerல ஒரு USDT P2P மூலியமா வாங்கியிருப்பீங்க அண்ட் அந்த P2P மூலியமா வாங்கின USDT வச்சு நீங்கள் பிங்கெக்ஸ்ல ட்ரேட் பண்ணுவீங்க. அண்ட் அப்படியே ரிசீவ் பண்ணும்போது அந்த USDT இன்னொரு P2P பர்சனுக்கு அனுப்பிட்டு இங்கே INR ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் எந்த ஒரு இல்லீகலும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். P2P வந்து லீகல் தான். ஸோ ஆனால் P2Pலையும் கொஞ்சம் நம்ம சேஃபாக பண்ணோம். P2P பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வீடியோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலன்னா நான் வந்து ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். யூடியூப் வீடியோக்கும் உங்களோட மென்டர்ஷிப்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கீங்க. ஸோ யூடியூப் வீடியோஸ் லைக் ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுன்னா நீங்கள் படிப்பீங்க, புரியலன்னா அடுத்த வீடியோ போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு மென்டர்ஷிப்பில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு டேரெக்டாக 1-on-1 கான்டாக்டில் இருப்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் மென்டர்ஷிப்பில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1-on-1 கான்டாக்டில் இருப்பேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட மென்டர்ஷிப்போட ரெக்கார்டட் எடிஷன். நான் என்னோட பேட்ச் 1ல எடுத்த ரெக்கார்டட் எடிஷன் எல்லாமே இந்த இதில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 2 வீக்கெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு கனெக்ட் வச்சுப்போம். ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே என்கிட்ட கேட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து மந்த்லி ஒரு 2 கனெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு மீதி இருக்கிற ஒரு 11 டேஸோட கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மென்டர்ஷிப் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் வேற எந்த வீடியோவும் பார்க்க வேணாம். ஸோ இதுலேயே கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் இந்த கண்டென்ட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 pillars ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் நான் சொல்லி. ஸோ 4 pillars என்னன்னா ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ பேசிக்லேருந்து நம்ம என்னென்ன தெரியணுங்கிறதுக்காக இந்த 4 pillars வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒரு இது. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டல்ஸ்டிக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு அதோட PDFஸும் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி படிச்சிருப்போம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் பற்றி
படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து 16,000ல இருக்கு. பட் இன்னும் ஒரு 5 டேஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ வெல்கம் ஆஃபர் நம்மளோட இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்காக இந்த வெல்கம் ஆஃபர் 1 மந்த்தா கொடுத்துருக்கோம். பட் இப்போ 1 மந்த் முடிய போகுது. இன்னும் 5 டேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க இந்த வெல்கம் ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 5,000 அதாவது ஃபிளாட் 6,000 ரூபீஸ் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,000 கிட்ட வந்துடும். இல்ல சப்போஸ் நீங்க இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த ஆஃபர் 5 டேஸ்க்கு அப்புறம் முடிஞ்சிடும். அகைன் இது வந்து 16,000க்கு மேல போயிடும். ஸோ உங்களுக்கு நிஜமாலே ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸ் ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ். நீங்க வந்து பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா படிக்கலாம். பட் நான் வந்து உங்களை கம்பல் பண்ணல. உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப நான் டீப்பாக படிக்கணும், எப்படியாச்சும் ஒரு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும், நான் என்னோட லைஃபை இந்த ஐடி செக்டர்லேருந்து இல்லை வேறு வேலையிலேருந்து நான் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ட்ரேடிங்குள்ளே இறங்கணும்னா மட்டும் இந்த ட்ரேடிங் கோர்ஸ் வாங்குங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக படிக்கணும், இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாக படிச்சுட்டு வரணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இல்லை வந்து உங்களுக்கு இதில் வந்து லைவ் செஷன் நான் வைக்கிறேன், ஃபியூச்சரில் பிளான் பண்ணுறேன். லைக் இந்த கோர்ஸ் வாங்கின இப்போதைக்கு இந்த கோர்ஸ் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் லைவ் செஷன் வைக்க போறேன். அண்ட் ஐ வில் பி பிளானிங் இட் சூன். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சாகர் நான் வந்து பிகினரா இருக்கேன், எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இஃப் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இப்போதைக்கு லோ காஸ்ட்டாக போகணும், இல்லை நான் ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இல்லை நான் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக படிக்கணும், எனக்கு இது தவிர வேறு எதுவுமே படிக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா சேம் அதே நம்மளோட கோர்ஸில் போங்க. கோர்ஸில் அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வாங்க, இப்போ ஆஃபரில் இருக்கும் போதே வாங்கிருங்க. நெக்ஸ்ட் 16,000 ஆச்சுன்னா உங்களுக்கு 6,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 9,900 சில்லற சம்திங் இருக்கும் போதே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் இந்த 11 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா 2 to 3 hours வரைக்கும் இருக்கும். ஸோ டோட்டல் இந்த கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 35 hours வரைக்கும் இருக்கும். அந்த 30 to 35 hours உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும். அண்ட் இன்னொரு டவுட் இருக்கும், இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் காணாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் இல்லை. இந்த ஒன்ஸ் இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் இந்த கோர்ஸ் உங்ககிட்ட இருக்கும். எப்போ நம்ம அப்ளிகேஷன் உள்ள போய் நீங்கள் வந்து இந்த சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எப்படி எல்லாம் டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட். ஃபண்டட் அக்கௌண்ட் என்ன, ஃபண்டட் அக்கௌண்ட் நம்ம எப்படி வாங்கலாம், எந்த ஃபண்டட் அக்கௌண்ட் நல்லா இருக்கும்னு கேட்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லணும். ஃபண்டட் அக்கௌண்ட்னா ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ட்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருப்பீங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் இல்லை. இப்போ ட்ரேடிங் பண்ணோன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரேட் ஆரம்பிக்கும். அப்படி தான் ஒரு ட்ரேடிங்கை போகும். இல்லை நான் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணுவேன்னா அப்படியெல்லாம் ட்ரேடிங்கில் நடக்காது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை மெதுவாக தான் கொண்டு போகணும். ஒரே நாளில் டபுள் ஆக்கிட்டே கோடீஸ்வரன் அப்படியெல்லாம் நடக்காது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சின்னதாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ சாகர் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருது பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்னு வரும். பட் ஃபண்டட் அக்கௌண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கேம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து அமௌண்ட் நான் வந்து ட்ரேடிங் பண்ணுவேன், என்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் கிட்ட போய் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து அந்த சேலஞ்சை நான் பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு கேபிட்டல் கொடுப்பாங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், இவ்வளோ காசு கொடுப்பாங்க. அதை வச்சு நான் வந்து ட்ரேடிங் பண்ணுவேன். ஆனால் அவங்க கொடுக்குற காசை நீங்கள் விட்ரா பண்ண முடியாது, அவங்க கொடுக்குற ப்ராஃபிட்டை வச்சு தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். ஸோ சாகர் இது நல்லா இருக்கே, நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து அவங்ககிட்ட நம்ம ஒரு இது தானே டாஸ்க் தானே பாஸ் பண்ணிட்டா போதும், இல்லை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆயிருவீங்க, அந்த மாதிரி தான் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ரூல்ஸ் எல்லாமே எப்படி இருந்தாலும் நீங்கள் பிரேக் பண்ணிடுவீங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டே போயிட்டு இருக்கு. ஸோ நான் மோஸ்ட்டாக ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பிலீவ் பண்ண மாட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டில் நான் பார்த்தேன் ரீசெண்டாக, லைக் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுப்பீங்கன்னா அந்த ட்ரேடில் ஜஸ்ட் நீங்கள் வந்து காசு மேக் பண்ணால் போதும் தானே. ட்ரேடிங்னா நம்ம வந்து காசு மேக் பண்ணுறோம், சப்போஸ் எகைன் அண்ட் எகைன் லாஸ் வந்துச்சுன்னா நம்ம ஃபெயில் ஆயிரும், அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எப்படின்னா நீங்கள் வந்து லாஸ் ஆகிறது வந்து இவ்வளோ பர்சன்ட், ஒரு 3% நீங்கள் லாஸ் ஆகலாம். ஆனால் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ஒரு 5% தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பிரீச் ஆயிரும், அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும், அந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ லைக்
நான் வந்து ஒரு நாளைக்கு நல்லாவே எவ்வளோ வேணாட்டியும் ப்ராஃபிட் பண்ணுவேன். இப்போ சப்போஸ் மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்குன்னா, எனக்கு 5 ஏன் ஒரு 10% ப்ராஃபிட் பண்ணா எனக்கு அது நல்லது தானே. நான் ப்ராஃபிட் தானே பண்ணிட்டு போவேன். ஆனா அந்த அக்கவுண்ட்ல எப்படி வச்சுப்பாங்கன்னா, நீங்க 5க்கு மேல ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, 5%க்கு மேல ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு $5,000 கேபிட்டல் குடுப்பாங்கன்னா, 5,000ல 5% எவ்வளோ? $250. ஒரு நாளைக்கு சப்போஸ் நீங்க $250க்கு மேல ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணா கூட, அதாவது $250.1 ப்ராஃபிட் பண்ணா கூட உங்களோட அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். அதாவது உங்களோட அக்கவுண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியோ நீங்க வந்து லாஸ் பண்ணும். உங்களுக்கு ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்குனாலே உங்களுக்கு அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். அந்த மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸோ சில ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிடன் ரூல்ஸ் இருக்கு. நம்ம ஏதாச்சும் பண்ணி முடிச்சிருவோம். எல்லாமே கிளியர் பண்ணிட்டு பாஸ் பண்ணி கடைசியா நம்ம போய் அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் ரிவ்யூ கொடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் இருக்கு. இது நீங்க பிரீச் பண்ணிட்டீங்க. இது வந்து நீங்க பிரீச் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி எல்லாமே சில பல ரூல்ஸ் எல்லாம் ஹிடன் ரூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் மோஸ்டா ஃபண்டட் அக்கவுண்ட்ல பிலீவ் பண்ண மாட்டேன். சார் அதுக்குன்ட்டு ஃபண்டட் அக்கவுண்ட்னாலே இப்படிதானா அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்ல. ஒரு 1000 பீப்பிள்ஸ்ல ஒரு 1 or 2 பீப்பிள்ஸ் ஃபண்டட் அக்கவுண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவ்வளோ பேஷண்டா இருந்து நம்ம மெதுவா எடுத்துட்டு போனோம்னா பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்கணும்னாலே ₹5,000 அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ₹5,000 நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் $5,000 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது கண்டிப்பா நான் சொல்றேன் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹிடன் ரூல்ஸ் அது இதுன்னு நிறையவே இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்க பிகினர்ஸ் தான். ஸோ அந்த 5,000 வச்சு நீங்களே உங்களோட அக்கவுண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களோட புரோக்கர்ல ஆட் பண்ணிட்டு அந்த 5,000 வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ 5,000 வச்சு நான் 1 crore ப்ராஃபிட் பண்ண அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. 5,000 வச்சு ஒரு 1 month எடுக்கிறேன். நான் 5,000 அட்லீஸ்ட் ஒரு 5ல இருந்து அக்கௌண்ட்டை டபுள் பண்ண ட்ரை பண்ணுவேன். 5,000ல இருந்து 10,000 கொண்டு வருவேன். ஒரு 1 month டைம் எடுத்துப்பேன். இல்லைன்னா அந்த 1 monthல இந்த 5,000 நான் 5,000 விட கம்மி பண்ணாம பார்த்துப்பேன். இப்படி நீங்க பண்ணாலே போதும். நீங்க வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்ல இருக்கீங்க மற்ற ட்ரேடர்ஸ் வர. புது ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல நான் வரும்போது ஒன்ஸ் நான் 5,000 ஆட் பண்ணுவேன், இல்லை 10,000 ஆட் பண்ணுவேன். அந்த மந்த் எண்ட்ல அந்த அக்கௌண்ட்டை 0 பண்ணி விட்டுருவேன். இல்லைன்னா இன்னும் அக்கௌண்ட்ல அமௌண்ட் ஆட் பண்ணி இன்னும் மைனஸ் தான் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ அங்கிருந்து ரிகவர் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5,000 என்னோட எய்ம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த 5,000 இருந்துச்சுன்னா மந்த் எண்ட்ல அந்த 5,000 அப்படியே இருக்கணும். நான் அதிகம் பண்றேனோ இல்லையா, அந்த 5,000 அப்படியே மந்த் எண்ட்ல இருக்கணும். ஸோ அடுத்த மந்த் மறுபடியும் இன்னொரு 5,000 ஆட் பண்ணி 10,000 வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுவேன்னா, அந்த 10,000 இருக்குன்னா அந்த 10,000ல இருந்து கம்மி ஆயிடக்கூடாது. அதிகமாகுதோ இல்லையோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 10,000 விட அக்கௌண்ட் கம்மி ஆயிடக்கூடாது. அது வந்து என்னோட மைண்ட் செட்ல இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னோட அமௌண்ட்டை நான் சேஃபாக வச்சுப்பேன். அதுக்குன்னு நான் ட்ரேடே பண்ணாமல் அக்கௌண்ட்டில் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பு. ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ட்ரேட் பண்ணணும். பட் ஸ்டில் உங்களோட ப்ராஃபிட் ஆக முடியலன்னா லாஸ் தான் வந்துகிட்டு இருக்குன்னா அதையும் கொஞ்சமாக மெதுவாக ரிகவர் பண்ணிட்டு உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ரிகவர் பண்ணிட்டு 10,000 இருந்துச்சுன்னா அந்த 10,000 மந்த் எண்ட்ல இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ட்ரேடர் ஃபியூச்சரில் ஆக போறீங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் மை பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேடிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து சார்ட்டையே கசா முசான்னு ஆக்கி வச்சிருப்பீங்க. என்ன பண்ணுவாங்கன்னே புரியாது. அங்கே இடத்துல இது அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சிம்பிளாக இருக்கும். அண்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சேம் என்னோட அப்ளிகேஷனில் நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஐஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி டவுன்லோடிங் ப்ராசஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து என்னோட எல்லா ட்ரேட்ஸ் பாஸ்ட் நீங்கள் என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவோம்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட்ஸையும் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து மென்டர்ஷிப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க எடுத்த ட்ரேட்ஸ், இல்லைனா என்னோட ஸ்ட்ராட்டஜியை வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அதெல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட ட்ரேட்ஸில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல டார்கெட் வைக்கணும், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களோட ட்ரேடிங்கில் இதை அப்ளை பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் வர நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்பி தான் நான் என்னோட வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட்
ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்ட்ராட்டஜி என்னோட கரியரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. நான் ஐடி செக்டாரில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20,000 to 25,000 பெர் மந்த். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து 30,000 விச் இஸ் ஒரு ட்ரேடில் நான் எடுத்தேன். அதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் என்னோட எம்என்சியில் இருக்கும்போது என்னோட சேலரி வந்து 25,000 ஒரு மாதத்துக்கு. பட் ஒரே ட்ரேடில் விச் இஸ் ஒரு 1 hour எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகிறதுக்கு, இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 hour எடுத்திருக்கு. பட் அந்த 1 hourல எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 விச் இஸ் $300 அப்ராக்ஸ் 30,000 25 26 அந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 rupeesல கிடைக்குது. ஆனால் உங்களோட கரியரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். இதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கினா எனக்கு புரியுமா இல்லை ஃபுல்லாக கன்ஃபியூஸ்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வாங்கின எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கு அண்ட் அவங்களும் அவங்களோட மார்க்கெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்குற எல்லாருக்குமே நான் என்னோட பர்சனல் இண்டிகேட்டர் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த ஜென் ட்ரேட் இருக்கும். த ஜென் ட்ரேட் பர்சனல் இண்டிகேட்டர் உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் யாருக்குமே ஷேர் பண்ணதில்லை. பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வாங்கின எல்லாருக்குமே நான் இந்த இண்டிகேட்டர் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இண்டிகேட்டரில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இந்த பை அண்ட் செல் சிக்னல். ஸோ இதில் வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே கம்ப்ளீட் ஆகிதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இதை வந்து நம்மளை அப்ளை பண்ணணும் சார்ட்டில், இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஷேட் இருக்கும், க்ரீன் ஷேட் இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங்கை இன்னொரு ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக ஒரு ஈஸியான ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நான் என்னோட ட்ரேடிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஐ பிலீவ் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வச்சு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ஒரு லைஃபை சேஞ்ச் பண்ணிடுவேன், ஒரு கரியரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஐ கேரண்டி யூ இது வந்து ஒரு வர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அடுத்து என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீ ஏன் ப்ரைஸ் ஆக்ஷன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன், ஏன் ஐசிடி எஸ்எம்சி எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஐசிடி எஸ்எம்சினா என்ன அதெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஐசிடி எஸ்எம்சி அது பேஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னு வைங்க. மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இதெல்லாமே நடக்கல, ஜஸ்ட் மார்க்கெட் ஹையர் ஐ ஹையர் லோ ஹையர் ஐ ஹையர் லோ. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஹையர் ஐ ஹையர் லோன்னு வரும். ஸோ ட்ரெண்ட் லைன் எல்லாமே எப்படி மார்க் பண்ணணும் எல்லாமே அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளோட கோர்ஸ்லையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். எஸ்எம்சினா என்னன்னு சொல்கிறேன். எஸ்எம்சியில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சூப்பரான மூவ்மெண்ட் டவுன்வர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு இம்பல்சிவ் மூவ் கிடச்சிருக்கும் சொல்லுவாங்க. அந்த இம்பல்சிவ் மூவ்ல நடுவில் இந்த இடத்துல ஒரு எஃப்விஜி கிரியேட் ஆயிருக்கும், லைக் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு எஃப்விஜி கிரியேட் ஆயிருக்கும் அண்ட் மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் எடுத்திருக்கும் அண்ட் திரும்ப அந்த எஃப்விஜி ஆர்டரை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு போகும் அண்ட் மார்க்கெட் திரும்ப கீழே வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக காம்ப்ளிகேட் ஆக்கிடுவாங்க. பட் ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவுமே இல்லை கைஸ். ஜஸ்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் போயிட்டுருக்கா, ஆமாம் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் ட்ரெண்ட் லைனை டேப் பண்ண மேலே போகும். ஒன்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படித்த எல்லாத்துக்குமே என்ன தெரியும், மார்க்கெட் ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா எகைன் அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ண போகும் தெரியும். ஸோ திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ண போகுது அண்ட் பேரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் விடுங்க, இந்த ட்ரெண்ட் லைன் விட்டுறோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர்னு என்ன, மார்க்கெட் வந்து ஒரு ஷோல்டர் ஹெட் அண்ட் இன்னொரு ஷோல்டர் இதை வந்து கிரியேட் பண்ணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஒரு லெஃப்ட் ஷோல்டர் இது ஹெட், இது ரைட் ஷோல்டர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துடும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களும் சரி, என்னோட யூடியூப் வீடியோஸில் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மார்க்கெட்டில் எந்த இடத்துல மூவ் வரும்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் ஐசிடி இல்லை எஸ்எம்சி இதெல்லாமே வச்சோன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். அது இல்லாமல் மார்க்கெட்டில் நம்ம புது டேர்ம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் பெரிய பிளேஸ் வருது. இது வந்து ஐசிடி எஸ்எம்சியில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்யூரிசி வந்து அவ்வளோ பெரிய அக்யூரிசி எல்லாம் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்களோட அக்யூரிசி அதிகமாக இருக்கும், வின் ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 6 to 7 ட்ரேட் ஈஸியாக ப்ராஃபிட் அடிக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன். அதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா என்னோட அக்யூரிசி பார்த்தீங்கன்னா 80% அக்யூரிசி இருக்குது. ஒரு 10 ட்ரேட்ஸில் நீங்கள் வந்து 8 ட்ரேட்ஸ் ஈஸியாக ப்ராஃபிட் அடிக்கலாம். ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு நல்லாவே ஹெல்ப் ஆயிருக்கு அண்ட் பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் நல்லாவே ட்ரேட் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எஸ்எம்சி எடுக்கிறேன், எஸ்எம்சி தப்புன்னு நான் சொல்ல, நீங்கள் எஸ்எம்சி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஸ்எம்சி புரியுதா, நீங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி எஃப்விஜி மார்க் பண்ணி, இப்போ சப்போஸ் எஃப்விஜி இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, ஆனால் மார்க்கெட்டில் இந்த இடத்துல இன்னொரு எஃப்விஜி இருக்கும், இன்னொரு எஃப்விஜி இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு எஃப்விஜிலையும் நீங்கள் எந்த
எஃபிஜியில் மார்க்கெட் வந்துட்டு ஒவ்வொரு எஃபிஜியில் சப்போஸ் இந்த எஃபிஜியில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துருவீங்க, அது லாஸ் ஆயிருக்கும். இந்த எஃபிஜியில் லாஸ் ஆயிருக்கும். இந்த எஃபிஜியில் அதுக்கப்புறம் தான் மூவ் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி 2 எஃபிஜி லாஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த எஃபிஜியில் திரும்ப இது வந்து மார்க்கெட் டேப் அடிச்சா உங்களோட எஸ்எல்யூ ஹிட் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறது, மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபிளாட் 6,000 rupees ஆஃபரில் கிடைச்சிருக்கு. சீக்கிரமாக போய் கிராப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஜஸ்ட் 5 டேஸ்ல தான். இன்னும் ஜஸ்ட் 5 டேஸ்ல இந்த வெல்கம் ஆஃபர் முடிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு என்னோட பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து 16,000ல கிடைக்கிறது நீங்க பார்க்கலாம். இஃப் சப்போஸ் நீங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஸ்ட்ராட்டஜில ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி வாங்கலாம். ஸோ அந்த பர்சனல் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோட என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் டார்கெட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னோட ஸ்ட்ராட்டஜி வாங்க வேண்டியது, அதை வந்து ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட சார்ட்டில் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஜஸ்ட் ப்ராஃபிட் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு வர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.